துவக்க விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கிறேன். நானும் பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது தொலைக்காட்சியில் கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பெருமாள் ஃபிலிம்ஸ் அறியாத பசங்க, இதில் இந்த அறியாத பசங்க படத்திற்குள்ள இணைஞ்சிருக்கவங்க எல்லாமே அறிஞ்ச பசங்க. எல்லாம் அறிஞ்ச பசங்க ஒன்று அறியாத பசங்க மாதிரி நடிக்கிறதும் துடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே நடிக்கணும். நான் கூட தான் இப்போ தொலைக்காட்சிகளில் நிறைய பேர் பேட்டி கண்டுக்கிட்டு இருக்கேன். யாரை பேட்டி காண்றோனோ அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேட்கணும். அதுதான் தொழிலோடைய ரகசியம். இதில் இந்த விழாவிற்கு இதில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அடிப்படையாக நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி, என் அருமை சகோதரர் எம்.வி. ரகு, இசையமைப்பாளர். அந்த எம்.வி. ரகுவை பார்க்கும்போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எம்எஸ்வி ரகுனே சொல்லுவேன். ஏன்னா அவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வியினுடைய முழுமையான பக்தர். அவர் ஹார்மோனிய பெட்டியை கை வச்சிட்டாருன்னு சொன்னால் நான் சொல்லுவேன், நான் எம்எஸ்வியினுடைய அருகிலே இருந்து வாழ்ந்தவன் தம்பி, உங்களுக்கு அவருடைய டச் அப்படியே இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி இசைத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர். இப்போது கதை, திரைக்கதை, இசை, இயக்கம் என்று தன்னுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதிலும் முதன்முறையாக இயக்குகிறார். இவரையும் இவரோடு இணைந்தவர்களையும் நாம் மனதார வாழ்த்துவோம். இன்றைய திரையுலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி பேசினாலும் சிக்கல். 1000 படம் 2000 படம் ரிலீஸ் ஆகி மட்டும்தான் படங்கள் ஓட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த படமும் ஓடுறதில்லை, எந்த படமும் வெற்றி பெறுவதில்லை. எல்லா படத்தையும் வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்றைக்கும் ஒரு உண்மையான ரகசியம் என்னவென்றால், உண்மையிலே நல்ல படம் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. அதுதான் மக்களின் அடிப்படையான உண்மையான ரசனை. அந்த வகையில் இந்த அறியாத பசங்க எல்லோரும் அறியும் வண்ணம், இங்கே ஒரு பெரியவர் வந்து வாழ்த்தினார, அது மாதிரி எல்லோரும் அறியும் வண்ணம் மாபெரும் வெற்றி பெற உங்களோடு இணைந்து கொண்டு நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு படம் பூஜை போடும்போதும் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு, வளர்ந்து வர்றவங்களுக்கு, புதுமுகங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் படப்பூஜை அப்படிங்கிறது. படப்பூஜைக்கு வர கூட்டம் மாதிரியே படத்துக்கும் வந்தால் எல்லா படங்களுமே வந்து சிறப்பாக இருக்கும், சினிமாவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைத்து பேருக்குமே வந்து இதில் வந்து முக்கியமான பங்களிப்பு அவங்க தான். சின்ன படங்கள் எல்லாமே வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அறியாத பசங்க அப்படின்னு ஒரு டைட்டிலு. ஆனால் இந்த காலத்தில் டைனோசர் என்ன மாதிரி அறியாத பசங்க யாருமே இல்லை, எல்லாம் அறிஞ்ச பசங்களாக தான் இருக்காங்க. பட் சில விஷயங்களை அறியாத பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் இதில் வந்து சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புதுமையான முயற்சிகள், புதுமையான படங்கள், நல்ல கதையம்சம் கொண்ட விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய இயக்குனர், பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போக முடியாது. பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் இல்லை அப்படி பெரிய, ஏன்னா அவங்களுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தயாரிப்பாளர்களாக தான் வந்து நிறைய புதிய இயக்குநர்கள்லாம் அறிமுகமாகறாங்க. அதனால் வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடிக்க போகிற ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் துணை நடிகர்கள், மற்ற நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் வந்து எப்பவுமே அடிக்கடி திரும்ப எல்லா மேடைகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசுகிற ஒரு விஷயந்தான். சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் இந்த படங்கள் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்களுக்கும் வந்து தியேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல, இப்போ ஏகப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம்லாம் இருக்குது. அவங்க எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணால், ஏன்னா சினிமாக்காரனாக காப்பாற்ற முடியும், வெளியிருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, பொதுமக்கள் வந்து செய்ய மாட்டாங்க. திரையில் நம்ம ரசிக்கிற மாதிரியே இருக்கிறவங்க நேர்லையோ
இல்லை பொது இடங்கள்லேயே ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எவ்வளோ கழுவி ஊற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் சினிமாக்காரங்களை காப்பாற்றுறது சினிமாக்காரங்களால தான் முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு உங்கள் எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். படம் 100 நாள் ஓடுன்னு முதல்லயே சொன்னேன். இப்போல்லாம் சினிமா எத்தனை நாள் ஓடுதுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை, எத்தனை ஷோ ஓடுதுங்கிறது தான் கணக்கு. கலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஷோவிலேயே பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் அவன் ஓடுறதெல்லாம் லாபம். அந்த மாதிரி வரும். அறியாத பசங்கள்னு வச்சுருக்காரு. இதில் இன்னொரு இது என்னன்னாக்கா, அந்த காலத்து சினிமா வழக்கம் என்னன்னா 8 எழுத்தில் தலைப்பு இருக்கக்கூடாது. இதில் 8 எழுத்தில் வச்சுருக்காரு. அது என்ன அர்த்தம்னா, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு கண்ணதாசன் எழுதினார். அந்த தைரியம் அவருக்கு இருக்குது. 8 எழுத்தில் பேரே வைக்கக்கூடாதுன்னு. அது அந்த காலத்தில் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது. கல்யாண பரிசு இப்போ போடணும், 8 எழுத்து வருதுன்னு இந்த இப்போ எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சினிமா உலகத்தில் அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு அறியாத பசங்கன்னு 8 எழுத்தில் தலைப்பு வச்சுருக்காருன்னும் போது அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெரியுது. அது படத்தில் பிரதிபலிக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்ல கதாநாயகர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க. நம்ம அதாவது அன்றாடம் பார்க்குற கதாநாயகர்கள் 2 பேருமே நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆட்கள் மாதிரி இருக்காங்க. ஒன்றும் ஒரு அதிசய பிரிவுகளாக இல்லை. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மாதிரி இருக்கார், அவர் தான் ஹீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களோட ஒட்டி ஆட்களே வந்து நடிகர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம பற்றி தான் அந்த கதையில் வருது போட்டிருக்கு, இவர் நம்மளாட்டுமே இருக்கார், நம்ம கதையை தான் அவர் சொல்கிறார் போட்டிருக்குங்கிற ஒரு அந்யோன்யம் அந்த படத்தில் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லபடியாக வரும். ரகுவுக்கு வாழ்த்துக்கள். அவர் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக உயர்ந்திருக்கிறாரு. இதில் நடிக்கிற அத்தனை பேர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், கதாசிரியர்களுக்கும் அது இதை இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குதா? டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்களா? இந்த படத்தையெல்லாம் விற்கிறதுக்குன்னு அதெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கும், அதெல்லாம் இருக்கா? இன்னும் இருக்கா? அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லி, தயாரிப்பாளராக இருக்கிற பவுனம்மா அவங்க தான் தயாரிப்பாளர், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் வாழ்த்தையும் தெரிவித்து, உங்கள் படிப்படியாக நீங்கள் இன்னும் நிறையா படங்களை தயாரிக்கணும். சினிமா உலகம் அழியக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது மாத்திரம், சினிமா இருக்கிறதுனால தான் கலைகள் இருக்குது, நாட்டியம் இருக்குது, இசை இருக்குது, புகைப்படம் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் சினிமாவை நம்பி நம்ம இருக்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க. இவ்வளோ பேர்த்துக்கு வாழ்க்கை கொடுக்குற ஒரு அற்புதமான இந்த துறை அழிய விடாமல் பாதுகாக்கின்ற பணியில் ரகு போன்றவர்களாக ஈடுபட்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஒரு அந்த காலத்திலேருந்து தொடர்ந்து சினிமா பார்த்து சினிமாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் டாக்டர் வேறு ஆகிட்டேன் நான். அது வேறு, அதெல்லாம் வேறு விஷயம். அப்படி இருந்து நானும் சில படங்கள்ல எல்லாம் வந்திருக்கிறேன். இது தசாவதாரம் படத்துலலாம் அவதார் சிங் ரோலு, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் டைலாக்லாம் நான் தான் பேசுவேன். அதெல்லாம் இருக்குது. அவரை கமல் வந்து திருப்பி கூப்பிட்டாரு. அப்புறம் இசைங்கிற படத்தில் எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு சீனில் போட்டார். இதுமாதிரி அரைக்கா சீனில் கால் சீனில் வந்து ஒரு ஃப்ரேமில் மாத்திரங்க தலையை காட்டிட்டு போகிற வழக்கமெல்லாம் எனக்கு உண்டு. கூப்பிடுவாங்க. எந்திரன் படத்தில் கூட பின்னணியில் நான் இருந்தேன், முன்னணியில் இல்லை. அப்புறம் படம் எடுத்தாங்க. என்னமோ ஒரு வைரஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, சார் இப்படியெல்லாம் ஒரு பூச்சியே கிடையாது, நீங்கள் ஏன் போட்டு உயிர் எடுக்கிறீங்கன்னு. தைரியமாக எடுத்தாங்க. அந்த பூச்சி கடிச்சு அந்த கதாநாயகன் மூஞ்சி புள்ளெல்லாம் போய் என்னென்னமோ 6 மணிலாம் எடுத்தாங்க. அதுவும் ஓடிச்சு அந்த படத்தில். அப்போ வந்து என்னை கேட்டாங்க, தயவு செய்து என் பேரை எந்த இடத்துலையும் போட்டுறாதீங்கன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி கோமாளி கூத்தெல்லாம் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படியே பேசிட்டாடா அப்படின்னாங்க. ஏன்னா தசாவதாரம் படத்தில் இந்த மெடிக்கல் மிராக்கிள் டயலாகை பேசிட்டு நான் பட்ட அவத்தை தான் இவ்வளோதான் இல்லை. ஏன் ஒரு கேன்சர் வந்து அவ்வளோ சுலபமாக போயிடுச்சா? ஒரு டாக்டர் அறிவு கட்டத்தனமாக பேசுகிறேன்னு அமெரிக்காவிலேருந்து என் நண்பர்கள் பேசுகிறாங்க. நான் சொன்ன ஆளை உடுப்பா, கமல் சார் டைரக்டரு, ரவிக்குமார் டைரக்டரு சொன்ன டைலாக் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன படம்னு கூட தெரியாது இருக்குன்ட்டேன். அதனால் இதெல்லாம் சில அனுபவங்கள் நம்ம சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இன்றைக்கி அறியாத பசங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அறிந்த படமாக மாறும். பல விஷயங்களை புரிய வைக்கிற படங்களாக புரிய வைக்கிற பசங்களாக அவங்க இருப்பாங்க. நல்ல தெளிய வைக்கிற பசங்களாக இருப்பாங்க. நமக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குற பசங்களாக இருப்பாங்க. நல்ல இசையை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல கதையை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல பொழுதுபோக்கை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல மகிழ்ச்சியை தருகிற பசங்களாக இருப்பாங்க. தயாரிப்பாளர்களுக்கு வசூலை தரக்கூடிய பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. நல்ல கைதட்டல் தத்துவமா வேண்டாமா? 20 வருஷமாக ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பவுண்ட் இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு
இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒரு தடவை கைதிட்டு 20 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நான் காலம் கடந்து வந்ததற்காக உங்கள் எல்லார்ட்டையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பயத்தோடையே மேடைக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதுல தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிறவர் ராஜா சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர். அவருக்காக ஒரு தடவை கைதட்டியிருங்க. இல்லாட்டா உங்களையும் என்னையும் ரகுவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணிடுவார். அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும், பொய் இருக்காது. எதையும் தைரியமாக சொல்லுவார். மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்லுகிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இசை, கதை, திரைக்கதை, டைரக்ஷன், நடிப்பு அப்படின்னு எல்லா துறையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகுவர்கள் அறிமுகமாக அங்கே இருக்கிறதாலும் கை தட்ட மாட்டீங்களா? ரகு வளர வேண்டும், மிகப்பெரிய வெற்றியடை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர், விரும்பி செய்யக்கூடியவர், தெரிந்து செய்யக்கூடியவர். ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற, அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு வாழ்த்துகிறேன். இதுதான் எனக்கு தயாரிப்பாளர்கள் திருமதி பவுனம்மாள், இளஞ்செழியன் அவங்கள ஒரு தடவை பலமாக கைதட்டி பாராட்டி வாழ்த்துகிறேன். எங்களுடைய பிஆர்ஓ துளசி பள்ளியில் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பல படங்களுக்கு ஏவிஎம்மில் அவர் தான் பிஆர்ஓ. ஆகவே அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருப்பதனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். ஏன்னா நான் எப்போவுமே திருக்குறள் சொல்லி தான் என்னுடைய உரையை முடிப்பேன். இப்போவும் எனக்கு இந்த விழாவில் சொல்கிறதுக்கு நல்ல திருக்குறள் ஒன்று கிடச்சிருக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இடுக்கு அப்படின்னு 1.25 அடியில் சொல்லிட்டு போயிட்டான். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதில் களை இறங்கணும். 20 வருஷம் இந்த மனுஷன் யோசித்து இன்னைக்கு களை இறங்கி இருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது, பேச முடியாது. ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நானும் அவரும் இருக்கிற இடம் ஈவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ. அவர்கள் நல்ல கைதட்டுகளை உலகம் முழுவதும் பெயர் பெற்றிருக்கிற நிறுவனம். ஏவிஎம்ஐ பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 எழுத்து, அந்த 3 எழுத்தை உருவாக்கினவர் தான் ஏவி மெய்யப்பன். அவருடைய பிள்ளைகள் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், அவருடைய மகள் மீனா வீரப்பன், இவ்வளவு பேரும் அவருடைய வாரிசுகள். கிட்டத்தட்ட
80 ஆண்டு காலமாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்திட்ட மாட்டீங்களா? 80 வருஷம் ஸ்டுடியோவை நடத்தியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 60 மொழிகளில் படங்கள் எடுத்து தயாரிப்பாளராக அகில இந்தியாவில் இருந்திருக்கிறார். ஐயா ஏவிஎம் அவர்களுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் இயக்கம் செய்து அதையும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து தயாரிப்பாளர்களாக பல படங்களை இங்கே ரக சொன்னார். முரட்டுக்காளி, சகலகலாவலம், நல்லவனுக்கு நல்லவன், நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் எடுத்த முந்தானி முடிச்சு, இப்படி படங்களையும் அவருடைய வாரிசுகள் எடுத்து நடத்தார். சடனாக கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்து படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. சரவணன் சார்ட்டையும் குமரன் சார்ட்டையும் நான் போய் இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கோம், இவ்வளவு ஃப்ளோர், இவ்வளவு ஆட்கள்னு சாதாரண ஆட்கள் இல்லை, 3 தலைமுறையாக ஏவிஎம்மில் வேலை செய்கிற கலைஞர்கள், பணியாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன அடுத்த வாழ்க்கை எப்படி? இப்படியே ஸ்டுடியோவை நஷ்டத்தில் நடத்திட்டு போனால் ஒரு நாளைக்கு நஷ்டமாக இருக்குது, ஸ்டுடியோவை மூடிடுவோம்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. ஆகவே தயவு செஞ்சு எப்படியாவது படம் எடுங்க சார்னு போய் கேட்டால், முத்துராமன், நீங்கள் எங்களில் ஒருத்தர், எங்களுடைய சகோதரர், எங்களுடைய நல்லதுலேயும் கெட்டதுலேயும் பங்கு பெற்றவர், இங்கேயே வேலை பழகி இந்த ஸ்டுடியோலேயே டைரக்டர் ஆகி பல படங்களை இயக்கி கொடுத்துருக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும், ஆனால் எங்களால் முடியலை. ஆகவே உங்கள்கிட்டயே நாங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்குறோம். படம் எடுத்துட முடியும், ஆனால் அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியல. படத்தை எடுத்துகிட்டு நாமளே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த போடுற பணத்துக்கான பெரிய லாபம் வரணும்னு இல்லை, எல்லா லாபத்தையும் பார்த்துட்டோம். நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல தயாரிப்பாளர்களை, நல்ல விநியோகஸ்தர்களை கண்டுபிடித்து எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் நிச்சயமாக படம் எடுக்கிறோம். படம் எடுக்க மாட்டோம்னு சொல்லலை, படம் எடுக்கிறோம். அதுக்கு வியாபாரம் பண்ண முடியலை, அந்த வியாபார தந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் படம் எடுக்கிறோன்னு. யார்? ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய பிள்ளைகள், அவ்வளவு பேரும் அனுபவப்பட்டவர்கள், அப்பச்சியிடம் பயிற்சி பெற்றவர்கள். அவங்க சொல்கிறாங்க இல்லை, பல வருஷமாக படமே எடுக்கலைங்கிறத வருத்தத்தோடும் வேதனையோடும் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்கிறேன். பத்திரிகையாளர்கள், தொலைசீரியல் போன்ற பிஆர்ஓக்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வச்சுட்டு சொல்கிறேன். ஆகவே படம் எடுப்பது கூட சுலபம், அது வியாபாரம் செய்து லாபம் சம்பாதிப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஆகவே நம்முடைய ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், காந்தராஜ் அவர்கள் எல்லாத்த பற்றியுமே விமர்சனம் பண்ணுவாங்க. இதை பற்றி கூட அவர் விமர்சனம் பண்ணி இதுக்கு ஒரு விடிவு காலம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய படம் எப்போது வெளியானாலும் அவருக்கு 3 தியேட்டரில் அவர் ராஜாராம் சாருக்குன்னே சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க. முதல் நாள் அன்றைக்கே அந்த படத்தை போய் பார்த்துட்டு எங்களை எல்லாம் வாழ்த்தினாலும் வாழ்த்துவார், திட்டினாலும் திட்டுவார். என்னடா அடுத்த முத்துராமான்னு கேட்பார். அந்த அளவுக்கு சினிமாவிலே அனுபவம் மிகுந்தவர் ராஜாராம் சார். அவருடைய சகோதரர் நம்முடைய காந்தராஜ் அவர்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டும். அந்த காப்பாற்றுவதில் முதல் ஆளாக நம்முடைய ரகு அவர்களும் இருக்க வேண்டும். ஆகவே இந்த தொழிலை பொறுத்தது நஷ்டமான தொழில், கஷ்டமான தொழில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல தொழில். அந்த தொழிலை முறைப்படி செய்து திட்டமிட்டு செய்தால் நிச்சயமாக வெற்றி படங்களை நம்மளால் கொடுக்க முடியும். அப்படித்தான் எஸ்.எஸ். வாசன் அவர்கள், நாயிரெட்டி அவர்கள், ஏவிஎம் அவர்கள்,
இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. கை விரல் நுனியில் இந்த துறைகளை பற்றிய விவரங்களை வைத்திருந்தார்கள். படம் எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் போய் அப்பச்சி நல்ல நாள் பூஜை போடுவோமோ, நல்ல நாள் எப்போ வேணாலும் வரும், ஸ்கிரிப்ட் எங்கே, கதை எங்கே, ஸ்கிரிப்டை கொண்டாந்து என் டேபிளில் வச்சு ஓகே வாங்கின பிறகு பூஜை போடுங்க அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டுக்கு மரியாதை கொடுத்த மனிதர் அந்த தயாரிப்பாளர்கள். அந்த ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் உன்னால் என்ன செலவு வரும், என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியும், இதுக்கு யார் ஹீரோ, இதுக்கு யார் ஹீரோயின், இவ்வளவையும் திட்டமிட்டு எல்லாத்தையும் டேபிளில் வச்சு சொன்ன பிறகு தான் படத்துக்கு பூஜை போடவே செட்டியார் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஆகவே எல்லாம் புரிஞ்சுக்குங்க, படம் எடுக்கும்போது ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். அந்த ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் படைச்சிக்கிட்டு வரோம். ஆகவே ரகுவுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய யூனிட்டுக்கும் சொல்கிறேன், அந்த ஸ்கிரிப்டை பக்காவாக தயார் பண்ணிக்கிட்டு பிளான் போட்டு எந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு மூத்த இயக்குனராக உளமாற மனமாற வாழ்த்துகிறேன். இதில் நடிக்கிறவங்க பேரெலாம் எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நடிகர்களையும் சொன்னீங்க அப்படி வைப்பேன். பார்த்துங்க, ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டு நான் அறிமுகப்படுத்துகிற போது நீ யார்கிட்ட வேலை செஞ்சாருன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்கிறார். தம்பி வருத்தப்படக்கூடாது. நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் செட்டியார் சொன்னபடி எடிட்டிங்கில் வேலை பழகிறவனா சேர்ந்தேன். 5 வருஷம் சூர்யான்னு ஒரு பெரிய எடிட்டர், சங்கர்னு பெரிய டைரக்டர் எடிட்டர், அவங்கள்ட்ட 5 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்ரெண்டிஸாக ஏவிஎம் ஸ்டுடியோவில் வேலை பார்த்து எடிட்டிங் செய்ய அளவுக்கு தகுதி பெற்றேன். நல்ல கைதிட்டங்களை அவருக்கு போய் மனசில் படணும். அதுக்கு பிறகு உதவி இயக்குனராக நம்முடைய குமரன் சார் செட்டியாருடைய பையன் எடிட்டிங்கில் அப்ரெண்டிஸ் இருந்தார். அதையும் பார்த்துங்க. செட்டியாருடைய பையன் குமரன் சாரை அவர் டைரக்டர் ஆகலை. என்னை எப்படி அப்ரெண்டிஸாக வேலை செய்யணும்னு சொன்னாரோ அது மாதிரி அவரையும் அப்ரெண்டிஸாக வேலை செய்ய வச்சு எடிட்டிங்கில் குமரன் சாரும் அப்ரெண்டிஸாக இருந்தார். அப்போ பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செட்டியாருடைய ஒப்புதலோட முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், வீரப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை துவக்கினாங்க. அந்த படத்தை துவக்குகிற போது குமரன் சார் எடிட்டிங்கில் இருந்ததுனால என்னை பார்த்து, முத்துராமன் நீங்கள் எங்களோட செட்டுக்கு வந்து வேலை செய்யுங்க, எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு 7வது அசிஸ்டன்ட் டைரக்டர், நல்லா பாருங்க, 7வது அசிஸ்டன்ட் டைரக்டர் 5 வருஷம் எடிட்டிங்கில் வேலை செஞ்ச பிறகு 7வது அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னை செட்டுக்கு கூப்பிட்டு போனவர் குமரன் சார் அவர்கள். அப்படி ஏவிஎம் ஸ்டுடியோவில் வராத டைரக்டர்களே இல்லை. எல்லா பெரிய டைரக்டரும் இங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க. களத்தூர் கண்ணம்மான்னு ஒரு படம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷமானதும் மறக்க மாட்டீங்க. ஏன்னா காதில் பூ வச்சுக்கிட்டு அம்மா மணியே அப்பா மணியேன்னு பாடிட்டு வந்தார் ஒரு பெரிய மனுஷன். அன்னைக்கு குழந்தை நட்சத்திரம், இன்னைக்கு ஒரு உலகநாயகன். அப்படிப்பட்ட உலகநாயகன் அறிமுகமான அந்த களத்தூர் கண்ணம்மா படத்தில் தான் நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சேன். இந்த படத்துலேயே 2 டைரக்டர்கள், பிரகாஷ் சரவன், பீம்சிங். அது ஒரே படத்தில் 2 டைரக்டர் வேலை பயிற்சி. அதன் பிறகு எப்போவுமே நான் சொல்கிறது, ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து வெறும் ஸ்டுடியோ மட்டும் இல்லை, அதுதான் இன்ஸ்டியூட், அதுதான் கல்லூரி, அதுதான் அந்த காலத்து மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம். ஏவிஎம் செட்டியார் தான் வேந்தர், பிள்ளைகள் தான் துணைவேந்தர்கள்.
அங்கே வந்து டைரக்டர்கள் எல்லாம் பேராசிரியர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஸ்டுடியோவில் 10 ஆண்டு காலம் பல இயக்குநர்களோடு பணியாற்றி அதன் பிறகுதான் குகநாதன் சார் அவர்கள் கனிமுத்து பாப்பாங்கிற படத்தில் என்னை டைரக்டராக அறிமுகம் செய்தார். நான் டைரக்டர் ஆவதற்கு 20 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் எங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏபிஎம் செட்டியாருடைய தலைமையில் அவர்கள் பிள்ளைகளுடைய கண்பார்வையில் அந்த டைரக்டருடைய மேற்பார்வையில் வேலை பழகி 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் டைரக்டராக வந்தேன். அந்த வந்ததின் காரணமாகத்தான் எனக்கு அஸ்திவாரம் பலமாக. நன்றி. ஒன்று நான் கேட்டுக்கொள்வது, இந்த படத்துக்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதை பார்த்து நான் மகிழ்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு முறை கையெட்டி அவருக்கு ஒரு வெற்றி வாக்கை போய் கொடுத்துருவோம். ஆகவே உன்னுடைய அனுபவங்களை சரியாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு, இன்றைக்கி நிறைய வசதி இருக்குது, அன்றைக்கெலாம் இல்லை. இன்றைக்கி இன்ஸ்டியூட் இருக்குது, லேப்டாப் இருக்குது, என்னென்ன வேணுமோ எல்லாம் உங்கள் கையில் பட்டன்லேயே இருக்குது, கை விரல்லையே. அதையெல்லாம் கற்றுக்கொண்டு சிறந்த முறையில் நடித்து சிறந்த நாயகர்களிலே ஒருவனாக நீ வர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துகளோடு நான் வந்தோம், வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அஸ்திவாரம், பலமான அஸ்திவாரம் இருக்கணும். இல்லைன்னா முடியாது. இது பெரிய கடல். இந்த கடலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ ஒன்று தயார் பண்ணிக்கணும். எனக்கு அப்ரெண்டிஸாக சேர்ந்த எனக்கு இன்னைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் எஸ்பிஎம் எடிட்டிங் ஷூட்டுன்னு ஒரு எடிட்டிங் ஷூட் வச்சுருக்காங்க. எஸ்பி முத்துராமன் பேரில் துணை தயாரிப்பாளர் என்கிற பட்டத்தோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க பிரம்மாண்ட படம் எடுக்கிற சங்கர் இயக்கிய அந்த சிவாஜி படத்துக்கு நான் துணை தயாரிப்பாளர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ விளந்து அப்ரண்டிஸாக வந்து சேர்ந்து அப்ரண்டிஸ் முத்துராமன் இன்றைக்கு துணை தயாரிப்பாளர் முத்துராமன் என்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் 3-4 விஷயங்கள் தான். தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம். எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. எந்த தொழிலை எப்படி இந்த செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு முழுமையாக தெரியும். ஆகவே கற்றுக்கொண்டு செய்தோம். கிடியாரத்தை பார்த்துக்கிட்டு வேலை செய்யலை. 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன், 3 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் சொன்னதில்லை. 3 நாள் 4 நாள் ஸ்டுடியோவிலேயே படுத்துருக்கோம், ஸ்டுடியோவிலேயே தூங்கியிருக்கோம். எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேஸ்ட்டு போடுறதுக்காக ஒரு கவர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பின்னில் அந்த கவரை போட்டு அதுக்குள்ளே தான் ஃபிலிம் வேஸ்ட் ஃபிலிம்லாம் போடுவோம். தூங்குறது எப்படி தெரியுமா? அந்த பின் கவரை எடுத்து தரையில் விரிச்சுக்கிட்டு, அப்போல்லாம் ஃபிலிம் வந்து டின்னில் வரும், அந்த டின்னு தலகாணியை வச்சு படுத்து தூங்கிய நாட்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே அதிகமான. ஆனால் அந்த உழைப்பு, தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம். உழைப்பதற்கு நாங்கள் கடிகாரத்தை பார்க்கவே இல்லை. சாப்பாடு அங்கே தான், தூக்கம் அங்கே தான், எல்லாத்தையும் செஞ்சு அந்த இடத்துல தான். ஆக கடுமையான உழைப்பு. அடுத்த முக்கியமான விஷயம் நம்பிக்கை. இந்த ரகு மாஸ்டருக்கு 20 வருஷம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்த பிறகும் நான் வருவேன் 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 என்று வந்தாரே, அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற பலம். அது இந்த வந்திருக்கிற கதாநாயகிகள் அத்தனை பேருக்கு நான் சொல்லிப்பேன், சினிமாவில் வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது, வர முடியும். எப்போ தொழிலை ஒழுங்காக கற்றுக்கிட்டா, கடுமையாக உழைச்சா, வருவேங்கிற நம்பிக்கையோடு இருந்தா. எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொல்கிறேன், ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஐயா சினிமாவில் இருந்தேன், இந்த துளசி பள்ளி வேறு என் மேலே ஏதாவது கிறிஸ்துஸ் எழுதலாம்னு எத்தனையோ முயற்சி பண்ணியிருக்கேன். இன்னும் நான் கிறிஸ்துஸுக்கு கிடைக்கல. ஏன்?
வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கம்ங்கிறது முக்கியமான விஷயம், அடித்தளம், அஸ்திவாரம். ஆகவே 4 விஷயத்தை இந்த புது குழுவுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். குழுவுக்கு சொல்லுவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்றனாலே தைரியமாக சொல்லுகிறேன். தொழிலை ஒழுங்காக கற்றுக்குங்க, கடுமையாக உழைங்க, நம்பிக்கையோடு இருக்கு. நான் வருவேன்டா, என்னால் முடியும், நான் டைரக்டராக வருவேன். எப்போ 9வது படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியரிடத்தில் சொன்னேன், நான் சினிமாவில் வருவேன். எப்படி வருவேன்? எப்படியாவது வருவேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு தட்டி கொடுத்தாரு அவர். ஆர்வத்தை பார்த்து பாராட்டுகிறேன்னு 9வது வயசில் என்னுடைய ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடா என்கிற சாமியார் என்னை தட்டி கொடுத்தார். அந்த நம்பிக்கை, ஒழுக்கம், இந்த 4 விஷயங்கள் இருக்குமேயானால் நீங்கள் தோல்வியடைய மாட்டீர்கள். வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். இதுதான் இந்த அறியாத பசங்க படத்துடைய துவக்க விழாவில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மூத்த இயக்குனராக வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் வரணும், நிறைய பேர் திரைத்துறைக்கு வரணும். புது லட்சம் திரைத்துறையிலே பாய்ச்சப்பட வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இங்கே நிறைய பெண்களை, தாய்மார்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. திரையுலகத்தில் இவ்வளவு பெண்களா என்று பார்த்து பூரித்து பாராட்டுகிறேன். ஏன் பெண்கள் ஏன் வரக்கூடாதா? பெரியாரும் இந்த இருக்காரு, எங்கள் ராஜாராமையா, அவங்கெல்லாம் பட்ட பாடு. பெரியாரோடையே சுற்றினவர் ராஜாராம் சார், பெரியாருக்கு செக்ரட்டரி ராஜாராம் சார். அவங்களெல்லாம் விரும்பின மாதிரி இன்றைக்கு பெண்கள் தலையெடுத்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டை மட்டுமல்ல, நாட்டையும் உலகத்தையும் காக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் திறமை இருக்கிறது. முன்னணியில் இருக்கிற பல கம்பெனிகளுக்கு உலக அளவிலே பெண்கள் தலைமை வகிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களையும் வாருங்கள், வாருங்கள், தொழிலை கற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களையும் திரையுலகம் வரவேற்கிறது, வாழ்த்துகிறது.